ஹாய் வணக்கமுங்க. காத்து வாக்குல ஒரு பேச்சு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்களா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ்ஷு தாங்க. இது நகர மீன். குழம்புக்கு தனியாக நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது காணாங்கத்த மீன். இது பெரிய மீனாக இருக்கிறதுனால உள்ளே உப்பு காரம் எதுவும் இறங்காது. அதனால் இதில் நான் அப்படி லைட்டாக கீரல் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ மசாலா தடவிக்கலாம். ½ லெமன் ஊற்றிக்கிறேங்க. இந்த மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சாதாரண குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க. அதில் பூண்டு போட்டு அரைச்சி நான் வச்சுருக்கேன். இது மஞ்சத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ மசாலா தடவி வச்சுட்டேன். இது ஒரு அப்படியே ½ hour நம்ம அப்படியே ஊறட்டும். இதில் நான் எந்த வித இன்க்ரீடியன்ஸும் நான் சேர்க்கல. நம்ம வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான். தனி மிளகாத்தூள் சேர்த்தோம்னா வயிறு வலிக்கும், அல்சர் உண்டாகும் அப்படின்றனால நம்ம எப்போதும் வீட்டு மிளகாத்தூளை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் குழம்புக்கு இப்போது சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, புளி தண்ணி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேங்க. கருப்பு புளியும் நல்ல வெள்ளை புளியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு 2 புளி சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுலேயே மிளகாத்தூள் சேர்த்துட்டேன், உப்பு சேர்த்துட்டேன். சட்டி காஞ்சிச்சிங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வடகத்தில் போடுற பொருட்கள் மட்டும்தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நிறைய பேர் மீன் குழம்புல கத்திரிக்காய் போடுவாங்க, முருங்கைக்காய் போடுவாங்க, மாங்காய் போடுவாங்க. பட் அதெல்லாம் போட்டால் ஒரு காயும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி எந்த காயும் போடலை. மீன் அதிகமாக இருக்கிறதுனால எந்த காயும் நான் போடலை. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ புளி கரைச்சலை நம்ம ஊற்றிக்கலாம். இது எப்படியே கொதித்து நல்லா சுண்டி எண்ணெய் திரண்டு வரணும். வந்த பிறகு நம்ம மீன் எடுத்து போடுவோம், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். குழம்பு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே அந்த மீனை வறுத்துடலாம். குழம்பு சுண்டி நல்லா எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் எல்லாத்தையும் போட்டாங்க. இதை உடனே கிண்டி விடக்கூடாது. பொறுமையாக கரையாமல் கிண்டி விடணும். ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். நம்ம இப்போ மீனை தட்டி போட்டுடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடுவோம், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நான் பேசினது உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.